இப்ப நம்ம அந்த கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வேரிகோஸ் வெயின் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 வியூக்கு மேல போயிருக்கு. ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆர்கானிக் வியூஸ், நோ ப்ரமோஷன். நம்ம ப்ரமோட் பண்ணி வீடியோஸ் ஓட வர்றது இல்லை. ஸோ அதனால உண்மையை சொல்லிதான் நம்ம வீடியோஸை வந்து நம்ம வியூஸ் வந்து நம்ம இது பண்றோம். ஸோ இப்போ அதில் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தோன்னே எங்களுக்கு கியூர் ஆயிரும்ன்ற நம்பிக்கை வரணும், வந்திருக்கு அப்படின்னாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுக்கு சரியாயிடும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சரியாகும். நெகட்டிவ் தாட்ஸே நாங்க எப்பயுமே திங்க் பண்ணக்கூடாது. அடுத்த கொஸ்டின் ஒருத்தங்க கேக்குறாங்க, மேடம் 3 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீங்க சொன்ன ஃபுட் கண்ட்ரோல் நான் எனக்கு 50% மேல கியூர் ஆயிருக்குன்னாங்க. கிரேட் சல்யூட்னு போட்டிருக்காங்க. மனமாற ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் அவங்களுக்கு 100% ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் இதுதான். அடுத்து, தேங்க்யூ சிஸ்டர், ஐ எம் சஃபரிங் a lot due to ulcer. I try the same what you said. ஸோ ரிசல்ட் அப்டேட் பண்றேன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, பண்ணிட்டு ரிசல்ட் அப்டேட் பண்ணுங்க. அடுத்து, வெரி குட் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இந்த நோய்க்கு உங்களிடம் தயார் நிலையில் மருந்து இருக்கா? கண்டிப்பா நம்ம மருந்து நம்ம கிட்ட தான் வாங்கணும்னு கட்டாயப்படுத்துறது இல்ல. மருந்து பேரோட தான் எல்லாமே பதிவு பண்றோம். இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம ஸ்ரீ ஹெர்பல்ஸ் மூலமா இந்த மருந்துகள், வேரிகோஸ் புண்களை ஆற்றக்கூடிய மருந்துகள் கண்டிப்பா கிடைக்கும். சர்ஜரி இல்லாம கியூர் பண்ண முடியும். அடுத்து, மேடம் இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் வெரிகோஸ் அல்சர், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து, மிக்க நன்றி, வேரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கு, வூண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த வீடியோல சொன்ன சொல்யூஷன்ஸை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா கியூர் ஆகும். அடுத்து ஒரு தேங்க்யூ மெசேஜ் தான் நிறைய இருக்கு. அடுத்து ஒரு டவுட் போஸ்ட் பண்ணிருக்காங்க. 70 இயர்ஸ்ல டிவிடி அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, மலேசியால புளிச்சக்கீரை லீவ்ஸ் கிடைக்காது. ஸோ புளிச்சக்கீரை கிடைக்கல அப்படின்னா கறிவேப்பிலை ஜூஸ் குடிங்க, அதுவே போதுமானது. அடுத்து, தேங்க்யூ மெசேஜ் தான் அதிகம். கூழுக்கு என்ன மாதிரியான அரிசி யூஸ் பண்ணலான்னு கேக்குறாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி இதை யூஸ் பண்ணுங்க. கிடைக்காதவங்க ஏதாவது ஒரு ரெட் ரைஸ், கேரளா ரைஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து, மேடம் எனக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கு, கால் முட்டியில இருந்து கணுக்கால் வரை நரம்பு சுருள் இருக்கு, ரொம்ப வலி, டாப்லர் ஸ்கேன்ல வந்து பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ அதனால நீங்க வந்து இந்த டயட்டை ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுங்க, வலி உடனடியா குறையும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து டாக்டர் எடுத்துட்டு நீங்க சிகிச்சைக்கு போறதை நான் வேணாம்னு சொல்லல. ஒரு 10 நாள் 15 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க, வலி குறைஞ்சதுன்னா பொறுமையோட ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து, நம்ம லேகியத்துல லேகியம் செஞ்சுட்டேன், இதை உணவுக்கு முன் சாப்பிடணுமா பின் சாப்பிடணுமான்னு கேக்குறாங்க. வெண்பூசணி லேகியம் உணவுக்கு முன் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பின்னாடி சாப்பிட்டாலும் பரவாயில்ல. ஸோ மெஷர்மெண்ட் கேக்குறாங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு இந்த லேகியத்தை சாப்பிட்டீங்கன்னா போதும். ஸோ இது வயது வரம்பு இருக்கா ஃபாலோ பண்ணன்னு கேக்குறாங்க. இந்த டயட்டை ஃபாலோ பண்ண வயது வரம்பே கிடையாது. 70 வயது வர யார் வேணா ஃபாலோ பண்ணலாம். நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான டயட் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு கேள்வி, கணவருக்கு வெரிகோஸ் வெயின் வந்து ரத்த ஓட்டம் சரியா போகல, காலில் ரத்த கட்டி ரவுண்டா பிளாக்கா இருக்கு, மெடிசன் எடுத்து வலி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணா வலியும் குறையும், ரத்த கட்டும் குறையும். ஸோ நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து, குட் இன்ஃபர்மேஷன், ஒய்ஃபுக்கு லெக் அல்சர் இருக்கு, பெங்களூர்ல இருக்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு 10 நாள் பொறுமையோட ஃபாலோ பண்ணுங்க. பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இது பெர்மனன்ட் சொல்யூஷன். சர்ஜரி பண்ணாம வேரிகோஸ் வெயினை கியூர் பண்ண முடியும். புளிச்சக்கீரை மர லீவ்ஸ், இன்னொரு பேர் இருக்கான்னு கேக்குறாங்க, கோங்கரா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புளிச்சக்கீரை வந்து நம்ம கிடைக்காதவங்க கறிவேப்பிலை யூஸ் பண்ணுங்க, அதுவே போதும். ஏன் புளிச்சக்கீரை சொல்றோம்னா நிறைய வயிற்றுல வந்து ஜீரண சக்தியை உண்டு பண்ணும். ஸோ அதனாலதான் என்சைம்ஸ் அதிகமா இருக்கு, அதனாலதான் யூஸ் பண்ண சொல்றோம். அப்பாவுக்கு 62 வயசு ஆகுது, பல்மனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கு, ஹார்ட் பேஷண்ட் ஃபாலோ பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இதுல இருக்கிற டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும், மருந்துகள் ஃபாலோ பண்ண வேண்டாம். விரைவீக்கம் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாமா? தாராளமா ஃபாலோ பண்ணலாம். அம்மாக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, பெயின் குறைய சொல்யூஷன் வீடியோல சொன்னது பெயினும் சேர்த்து தான் குறையும். ஸோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. கிளினிக் எங்க இருக்கு, ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. செங்கல்பட்டுல இருக்கு.
புளிச்சக்கீரை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க. ஸோ கிடைக்காதவங்க கருவேப்பிலை ஜூஸ் யூஸ் பண்ணுங்க, போதும். கொடம்புளி கிடைச்சா யூஸ் பண்ணுங்க. மேடம் ஃபுல்லா வெந்தயம் அண்ட் ஏலக்காய் சோக் பண்ணணுமா? வெந்தயம் ஏலக்காய் சோக் பண்ண வேண்டாம். ட்ரை ஃபார்ம்ல நீங்க கஷாயத்துல அரைச்சி கஷாயத்தை கொதிக்க விடுங்க, போதும். வெரிகோஸ் நர்வஸ் ஸ்பின்னிங் அண்ட் பெயினிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பெயின் இருந்தாலும் நரம்பு சுருண்டு இருந்தாலும் இந்த டயட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். யூரிக் ஆசிட் பிரச்சனைக்கு இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா? தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஒரு லெக்ல வீக்கம் இருக்கு, அனதர் லெக்ல டிவிடி இருக்கு, தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாமே குறையும். நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா டொனேஷன் கொடுத்துட்டு கடவுளுக்கு நன்றி தெரிவித்து விட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் மேடம், எனக்கு இப்போதான் லேசாக கருப்பா வருது, இப்ப இருந்தே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இப்ப இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நடக்கும் போது இருக்கிற வலி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா குறையும். அடுத்து அப்பாவுக்கு ஃபாலோ ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு வருமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஜெனட்டிக்கா வருமான்னு கேக்குறாங்க. ஸோ வரும்ன்ற கட்டாயம் இல்லை. அவங்க சாப்பிட்ற உணவே நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஹெல்த்தியான உணவுக்கு நீங்க மாறிக்கோங்க. அப்ப கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஜெனட்டிக்கா வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம எந்த ஊருன்னு கேக்குறாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டோம், செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கருப்பு கவுனி அரிசி இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பா யூஸ் பண்ணலாம். தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். தாராளமா நீங்க மாப்பிள்ளை சம்பாவை யூஸ் பண்ணிக்கலாம். பிரஸ்ட் ஃபீடிங் இருந்தா இதை யூஸ் பண்ணலாமா? பிரஸ்ட் ஃபீடிங் பண்றவங்க தாராளமா பயன்படுத்தலாம். மல்லாட்டை சாப்பிடலாமா? மல்லாட்டை சாப்பிடாதீங்க, கெட்ட கொழுப்பு அதிகமாயிடும். ஸோ அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. வேர்க்கடலை பருப்பி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ அவ்வளவுதான். கமெண்ட் செக்ஷன் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்க எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டோம். இன்னும் டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பொறுமையோட 10 நாள் ஃபாலோ பண்ணுங்க. கியூர் ஆச்சு, நல்லா கொஞ்சம் ரிசல்ட் இருந்துக்குன்னா 1 மாசம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நல்லா இருக்குன்னா 3 மாசம் ஃபாலோ பண்ணுங்க. அதையும் மீறி டவுட்ஸ் இருக்கு, எனக்கு பர்சனல் கேர் வேணும் அப்படின்னா நமக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம பர்சனலா ஆன்லைன் டயட் கன்சல்டிங் ப்ரொவைட் பண்றோம். மருந்துகளை விற்கும் வேலை மட்டும் பார்க்காம உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உணவு கட்டுப்பாடை எப்படி மருந்தா மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்றோம். இதற்கு உங்கள் பற்றிய ரிப்போர்ட்ஸ், காலுடைய உள்ளங்கால் பத்தோட போட்டோ, இந்த காலுடைய வெரிகோஸ் அல்சரோட போட்டோ, இதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 அமிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டா சர்ஜரி இல்லாம வெரிகோஸ் வெயினை குணப்படுத்துவது நிச்சயமா சாத்தியம். நாம கொடுக்கக்கூடியது நேச்சுரலான ட்ரீட்மெண்ட், கம்ப்ளீட்டான ஹோம் ரெமெடி, அதுவும் சர்ஜரி இல்லாத நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் ட்ரீட்மெண்டா கொடுக்குறோம். ஸோ பேஷண்ட்டை தொடாமலேயே இந்த சிகிச்சை ஹீலிங் பாசிபிள் ஆக்குறோம். ஸோ அதனால வேரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட் இந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி நம்ம வருடக்கணக்கான ரிசல்ட்டோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்டோட நம்ம தொடர்ந்து பதிவுகள் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு எந்த நோய் பற்றி தகவல் வேணும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த வாழ்வை மீட்டு கொடுத்த இறைவனுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.